அம்மா. வாடா மாணிக்கம், வாமா. என்ன அதிசயமா மகன் கூட மருமகள் வந்திருக்கா? அம்மா, நாளைக்கு நானும் சரவும் அழகர் குளம் போகிறோம். ஊருக்கா? ஆ. என்னப்பா திடீர்னு? அது நம்ம பவானி பெரிய மனுஷி ஆயிட்டாளாம். ஊர்ல இருந்து ஃபோன் வந்தது, அதான். அவளும் உக்காந்துட்டாளா? வரிசையா செலவு வர்ற மாதிரி தானே உங்க அப்பா பெத்து வச்சிருக்காரு. அத்தை, அப்பா வேற ஊர்ல இல்ல. நீங்க தான் வீட்ல பெரியவங்க, நீங்களே எங்க கூட வரணும். பவானிக்கு விசேஷம் பண்ணி மனசார வாழ்த்தணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா மாணிக்கம். எனக்கு ஒரே மூட்டு வலியா இருக்குப்பா. அன்னைக்கு ஒரு தைலம் வாங்கி கொடுத்துருந்தல்ல, அது தீந்து போச்சு. இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரியா? அத்தை, நீங்க தான் பெரியவங்க. வாயால 4 நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களும் எங்களோட வரணும். நான் வரல மாணிக்கம். போயிட்டு எப்படா திரும்பி வருவீங்க? விசேஷம்லாம் முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுறோம்மா. ஒரே அடியா அங்க போய் டேரா போட்டுறாத. ஏதோ போனோமா வந்தோமான்னு இருக்கணும். விசேஷம்லாம் முடியணும் இல்லையாம்மா? அது பாட்டுக்கு நடக்கும். அதான் வீடு நிறைய வதன்னு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. போதாதுக்கு அந்த போஸ் வேற இருக்கான். நீ போய் முன்ன நின்று எல்லாத்துக்கும் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காத. சரி, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்மா. பில் அங்க தானே பே பண்ணா? ஆமாங்க. சரி. விஜி, இந்த துணிமணி பத்திலாம் எனக்கு தெரியாது. நீயே பார்த்து எடுத்துட்டு வந்துறேன். சரிங்க மாமா, நான் பார்த்து. நாள்பட்டி உலகாட்டும் பரவாயில்ல, நல்லா பளபளன்னு இருக்கணும். பளபளனா எப்படி? அதான் அந்த பஞ்சு மிட்டாய் கலரு, ரோஸ் கலரு, சிவப்பு. ஐயோ, ஏன் மாமா உங்க டேஸ்ட் இப்படி போகுது? டேஸ்ட்டை பத்தி பேசுறியா? அது தெரிஞ்சா நான் ஏன் உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? போதும் போதும், ரொம்ப பேசாதீங்க. சரி, நீ பார்த்து எடுத்துட்டு வா, நான் வெளில நிக்கிறேன். சரி மாமா. ஹாஃப் சாரி எடுங்க. வேற கலர் ஏதாவது இருந்தா எடுங்க. எப்படி இருக்கீங்க? வேற ஹாஃப் சாரி எடுங்க. நான் அன்னைக்கு உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. நமக்குள்ள என்னங்க பேச வேண்டியது இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பேச வேண்டியது என்ன இருக்கு? உங்க கோவமும் நியாயமானதா. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் தாங்க இருக்கு. அப்படியா? அதுக்கும் ஒரு தேங்க்ஸ். ப்ளீஸ், இப்படி நீங்க எடுத்தறிஞ்சு பேசி என்னத்தை சாதிக்க போறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் தினமும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். எனக்காக நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும்? என் புருஷன் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு, பாவத்துக்கு. என் புருஷன் உங்களுக்கு பண்ண பாவம் என் குழந்தைய பாதிச்சிடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். அப்பதான் உங்க பாவம் என் குடும்பத்தையும் என் குழந்தையும் பாதிக்காது. எனக்காக நீங்க ஒரு உதவி பண்றீங்களா? என்ன? நீங்க என் புருஷனை மனசார மன்னிக்கணும். அப்பதான் என் மனசு சமாதானப்படும், என் குடும்பமும் நல்லா இருக்கும். உங்க வயிற்றுச்சல சுமந்துட்டு என் குடும்பம் நல்லா இருக்க முடியாது. உன்ன மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாளுக்காக அந்த அயோக்கியனை என்ன எதுக்காக மன்னிக்க சொல்ற? என்னாச்சுங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்குதான் உன் புருஷன் மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருந்த. அவன் ராம அது இதுன்னு சொன்ன. உண்மையை சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்ப என்னடானா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் என் புருஷன்னு சொல்லிட்டு அவனுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன பொம்பளை? உன்ன மாதிரி பொண்டாட்டி இருந்தா அவன் என்ன மட்டும் இல்ல, இந்த ஊரையே ஏமாத்திடுவான். பொறுக்கி. இல்லங்க, அவர் இப்ப திருந்திட்டாரு. திருந்திட்டான் மண்ணாங்கட்டி. இந்த ஊர்ல என் நிம்மதியை கெடுத்தது பத்தாதுன்னு அவன் மெட்ராஸ்கே வந்து என்ன சொன்ன தெரியுமா? என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னான். நீ இப்படி அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே,
அவன் உன்னை பத்தி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நீ அவனுக்கு பொண்டாட்டிய கிடைச்சது அவனோட துரதிருஷ்டமா, நான் தான் அவனுக்கு சரியான பொண்டாட்டின்னு சொல்லி என்னை கெஞ்சி கூப்பிட்டேன் தெரியுமா? நிஜமாவா? என்ன நிஜமாவான்னு கேக்குற? நான் உண்மையதான் சொல்றேன். நானும் உன்ன மாதிரி அவன் சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்துற நினைச்சிட்டேன் போல இருக்கு. அயோக்கிய ராஸ்கல். நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. அவனை செருப்பால் அடிக்காத குறையா அவனை வெளியே துரத்திட்டேன். இப்போ உன்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டான். அந்த அயோக்கியனுக்கு பறிஞ்சு என்கிட்ட வந்து வக்காலத்தை வாங்குறியா? இத பாரு, நீ உப்பு போட்டு திங்கிற பொம்பளையா இருந்தா ஒரே ஒரு காரியம் பண்ணு. என் புருஷன் திருந்திட்டான்னு சொல்லி சமாதானம் பேசணும், வக்காலத்தை வாங்கணும்னு நினைக்காத. இத பாரு, உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் நீ சப்போர்ட் பண்றது ரொம்ப பெரிய பாவம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னது இது பழக்கம்? எனக்கு இல்லது புது பழக்கம். அண்ணன் தம்பி அடிச்சுக்கலாம்ப்பா. மாமா மச்சாக்கிட்ட இப்படியா பேசுறது? அவர் யாரும் உனக்கு? உன் தங்கச்சி வீட்டுக்காரரா? அவர் இப்படி பேசலாமா? ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன்ப்பா. டேய், கோவத்துல பேசிட்டியா? யார்கிட்ட கோவத்தை காமிக்கிற நீ? இதோ கோஸ்ட் போயிட்டார், என்ன பண்ண போற? இந்த மரியாதைலாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? இந்த முட்டாளுக்கு தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியலையே. பாவம் அவரு சொல்ல பொறுக்க மாட்டாரு. இப்ப எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ தெரியல. ஏமா, என்னம்மா நீ என்ன ஏதோ பெருசு பண்ற? அவராவே வந்துருவார். இல்லப்பா, அவர் ரொம்ப ரோஷக்காரு. அவர் கோச்சிட்டு போயிட்டாரு, திரும்ப வரமாட்டாரோன்னு பயமா இருக்குப்பா. என்னங்க, எங்க போயிட்டீங்க? உங்களை பார்க்காம நான் தவிச்சு போயிட்டேன். நான் எங்கம்மா போறேன்? அப்படியே காலார கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வர்றேன். நல்ல வேலை மாப்பிள, திரும்பி வந்தீங்க. இப்பதான் எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சகல, இந்த வீட்டுல நீ எம்எல்ஏ மாதிரி சமயத்துல வெளிநடப்பு, தேவைப்பட்டா உள்ள வந்துருவேன். நல்ல ஆலியா. சரி சரி, வந்து உட்காருங்க. பசி பொறுக்க மாட்டீங்க, சாப்பிடுங்க. ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன் மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதையெல்லாம் விடுமாப்ல, அதெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்காம எல்லாரும் பேசுறீங்களேன்னு வருத்தம் தான் எனக்கு. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். சாரி மாமா. அதெல்லாம் விடுமாப்ல, உன் செலக்ஷன் என்னைக்கு மிஸ் ஆயிருக்குது? இந்த விஷயத்துல நான் போய் சரவை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு தெளிவா இருக்கேன். சரோவையா? அவங்கள எங்க பாத்தீங்க? வீட்டுல தான். அவங்க வீட்டுக்கு போனீங்களா? ஆமா. அவங்க வீட்டுக்கு நீங்க என்ன மாமா பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? நான் ஒண்ணும் பேசல. என்ன கவிதா, இவர் எதுக்கு அங்க போனாரு? உள்ளதே அங்க ஒரே குழப்பமா இருக்கு. இதுல இவர் வேற போய் என்னத்த உளறி வச்சாருன்னு தெரியல. குழப்பம்தான். சரி, என்ன பேசுனீன்னு கேட்டேன். சொல்றாரா? இல்ல அவங்க கிட்ட தான் போய் எங்க மாப்பிள்ள உங்க வீட்டுக்கு வந்தாரு, எங்களை பத்தி எதுவும் சொன்னாருன்னு கேட்க முடியுமா? அசிங்கமா இருக்காது? ஆளுக்கு மாத்தி மாத்தி நல்லா குழப்புங்க, பண்ணுங்க, அனுபவிக்கிறேன். அனுபவிக்கத்தான் நான் இருக்கேன். சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிட்டீங்க போல இருக்கு. ஏம்மா? இல்ல, முன்னாடியெல்லாம் சாம்பார் ரசம்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்களே, இப்பெல்லாம் அப்படி இல்லையே. கோழி கொறிக்கிற மாதிரில கொறிக்கிறீங்க. நடுவில் ராமர் வனவாசத்தில் அலைஞ்சமாய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ சில நாள் சாப்பாட்டு கூட வடி இருக்காது கீதா. வெறும் தண்ணி குடிச்சிட்டே தூங்கிடுவேன்.
அதனால ஒருவேளை குடல் சுருங்கிடுச்சோ என்னமோ. நீங்க ரொம்ப பாவங்க. ஆமா, அந்த வனவாச காலத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்த்து ஹெல்ப் கேட்கலையா? கேட்டேம்மா, ஆனா யாருமே ஹெல்ப்புக்கு வரல. கீதா, அந்த வனவாச காலத்துல தான் கீதா இந்த உலகத்துல இருக்கிறவங்கள எவ்வளவு கேவலமானவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே அரவேக்காடு, அவன் கூட ஹெல்ப் பண்ணலையா? இல்லம்மா. அவ பேரு நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வரதுக்கு காரணமா இருந்தாலே அந்த பொண்ணு விஜி, அவளை கூட நீங்க போய் பார்க்கலையா? அவளையா? அவளை எதுக்காக நான் போய் பார்க்கணும்? ஏதாவது ஹெல்ப் கேட்கத்தான். ஆதரவு இல்லாம இருக்கிறப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறது சகஜம் தானே? அதுக்காக யாருக்கிட்ட வேணா போய் எது வேணா கேட்கலாமா? கீதா, எனக்குன்னு ஒரு இதுவே இல்லைன்னு நினைச்சிட்டியா? என்னங்க சொல்றீங்க? விஜய் கிட்ட போய் பேசுறது உங்களுக்கு அவ்வளவு தூரம் வெறுப்பான விஷயமா? அவ பேச்சு இப்ப எதுக்கு? விடு. அப்போ அந்த பழைய விஷயத்துக்கு அப்புறம் நீங்க விஜய போய் பார்க்கவே இல்லைல்ல? உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் அவளை பார்க்கவும் இல்ல, மனசால கூட நினைக்கல கீதா. கீதா, எந்திரடா. கீதா, சாப்பிடும்போது ஏன் தட்டை இழுத்த? வெளியே போடா. என்ன கீதா, உனக்கு என்ன பைத்தியம் கீதா பிடிச்சிருக்கா? இல்ல, இப்பதான் தெளிவா இருக்கேன். கீதா, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. இத்தனை நாளா நாய குளிப்பாட்டி நடுவிட்டு வச்சேன். அது பழைய பொறுக்கி தனத்தை வெளிலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதையா வெளியே போடா. கீதா, சீ போடா. கீதா, மரியாதையா வெளியே போன்னு சொல்றேன்ல. கீதா, என்ன கொஞ்சம் பேச விடு. இப்ப எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் எந்த தப்பும் பண்ணலையம்மா. என்னது? தப்பு பண்ணலையா? பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சாதிக்கிறியா? இதுல சத்தியம் வேற பண்ற. கீதா, நான் சொல்றத கொஞ்சம் நீ முழுசா கேளு. என்ன விட்டு நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய போய் அவங்க அக்கா வீட்ல பாத்துருக்க. என்ன கல்யாணம் பண்ணது உன் துரதிர்ஷ்டம்னு அவகிட்ட சொல்லிருக்க. நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாமான்னு அவளை கூப்பிட்டுருக்க. கடைக்கு போகும்போது என் மனசுல என்ன இருந்துச்சு தெரியுமா? இனிமே நம்ம லைஃப்ல பிரச்சனையே இருக்காதுன்னு நினைச்சேன். இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியேடா. உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம சத்தியம் வேற பண்ற. கீதா, உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுதுமா. நான் விஜய் வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா நான் ஏன் போனேன், எதுக்காக போனேன்ற நியாயத்தை கொஞ்சம் கேளு கீதா. ச்சே, நீதான் எதையுமே நியாயப்படுத்தி பேசுவியே. உனக்கு கிரிமினல் புத்தி தானடா? இல்ல கீதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை என் குழந்தைய நான் திரும்ப அடைஞ்சேன். அதை எங்க நான் இழந்து வேணும்ன்ற பயத்துலதான் நான் உன்கிட்ட போய் சத்தியம் பண்ணேன் கீதா. என்ன நம்பு கீதா. ச்சே, நடிக்காதடா. உன்னை எப்படி நம்புறது? நான் வேணா நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணட்டுமா? சரியான சோழனை பிடிச்ச பிசாசாணி. பொண்டாட்டி புள்ளன்னு இப்படி எல்லார் மேலயும் சத்தியம் பண்ற. எவகிட்ட வேணாலும் போய் கெஞ்சி கால விழற. புழுவை விட கேவலமானவன்டா நீ. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். பொறுக்கி ராஸ்கல். நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுரி. ஏன்டா இருக்க முடியாது? கல்யாணமான பொண்ணு புருஷன் இல்லாம வாழ முடியாதுரி. 10 பேரை கல்யாணம் பண்ணிப்பேன்டா. 10 பேர் கூட சந்தோஷமா இருப்பேன்டா. உன்ன மாதிரி ஒருத்தருக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட அது ஒண்ணு கேவலம் கிடையாதுடா. உனக்கு இவ்வளவு திமிரா? பொம்பளை உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது ஆம்பளடி எனக்கு 1000 இருக்கும். என்ன சொன்ன? 10 பேரை கல்யாணம் பண்ணிப்பியா? பண்ணுவடி. என்ன உன்கிட்ட சொத்து இருக்குல்ல, அந்த சொத்து இருக்கிற திமிர்ல தான் நீ இப்படி பேசுற. நீயே இல்லனா அப்போ அந்த சொத்து எங்க இருந்து வரும்? எல்லாரையும் உயிரோட வச்சு எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னமா நடந்தது? என்னமாச்சு? என்னமாச்சு உனக்கு? கீதா, கீதா. அப்பா, அவன் திருந்தலப்பா. நம்மளெல்லாம் திருந்துட்டுதான் நினைச்சேன். ஏமாத்திருக்கான்ப்பா. உண்மை எனக்கு தெரிஞ்சதும் வெளியே போட சொன்னேப்பா. அதுக்கு அவன் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண வரப்பா. அப்பா, இனிமே நான் செத்தாலும் அவனுக்கு என் வாழ்க்கையில இடம் கிடையாதுப்பா. உன் கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தவனுக்கு மன்னிப்பா? இந்த ஜென்மத்துல அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு வழி.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் ராமநாத பேசுறேன். ஆமா சார், என் பொண்ண அவளோட புருஷன், அதான் சார் பேரு இளங்கோ. ஆமா சார், கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். யாரு, சப் இன்ஸ்பெக்டர் தானே பேசுறீங்க? நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். நான் வரேன், நீங்க அங்கே இருங்க.